Hi friends, welcome to Maha's Kitchen Diary. இதுதான் என் சேனல் வீடியோஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் ஐட்டம் தான். கண்டினியூவாக இது 3வது நான்வெஜ் ரெசிபி. மட்டனில் பிரைன் ஃப்ரை பார்த்தாச்சு, சிக்கனில் பெப்பர் சுக்கா பார்த்தாச்சு. இந்த ரெசிபி யாராச்சும் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தா இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சீ ஃபுட் ஐட்டம் தான். என்ன சீ ஃபுட் ஐட்டம்னா ஒரு சிம்பிளான ஃபிஷ் கிரேவி தான். பாறை மீனை வச்சு ஒரு எம்மியான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் திருநெல்வேலியில் இருக்கேன். வெக்கேஷனுக்காக வந்தோம். இவங்க வந்து என்னோட கசின். இவங்களுக்கு வந்து நான் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்ல போறோம். இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் இதை வந்து நம்ம மிக்சியில போட்டு குறைன்னு ஒரே ஒரு சுற்றுல அரைச்சிட்டு போறோம். 2 பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 5 பல்லு, இஞ்சி கொஞ்சம் ஒரு துண்டு அளவு எடுத்துருக்கேன், 3 தக்காளி. இது வந்து ஃபிஷ் இதோட தலை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இது என்ன ஃபிஷ்? மஞ்சப்பாறை. மஞ்சப்பாறை நாங்க வந்து ஃப்ரெஷ்ஷெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணிட்டோம். தலை மட்டும் எடுத்து வச்சிருக்கோம். குழம்பு மட்டும் இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்றோம். புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து ஊற வச்சிருக்கேன். தேங்காய் கொஞ்சமா துருவிருக்கேன். அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் போட்டு இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்சியில இந்த சின்ன வெங்காயத்தை ஒரே ஒரு ரவுண்டு போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், 2 பல்ஸ். ஃபர்ஸ்ட்டு பேனில் ஆயில் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதை நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்த சின்ன வெங்காயம் 1 கப்பும், கருவேப்பிலை கொஞ்சமும், கூடவே உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு கூடவே கீறி வச்ச 2 பச்சை மிளகாயையும் தனியாக எடுத்து வச்ச 4 பல் பூண்டையும் இது கூடவே போட்டு பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச 3 தக்காளியையும் இதில் போட்டுட்டு நல்லா சாஃப்டாக குக் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வதக்கி கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்ச புளி தண்ணியையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 250 ml அளவு ஊற்றிருக்கேன். ஒரு 5 minutes மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம பாறை மீனோட தலையெல்லாம் ஒன்று ஒன்றா மேலே போடாமல் தனித்தனியாக போட்டுடலாம். த்ரீ மினிட்ஸ் வேக வச்சாலே போதும், மீன் நல்லா வெந்துடும். மீன் போட்டதும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விடலாம், அப்போ தான் திக்காகும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியும் கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு வெல்லமும் ஆட் பண்ணால் மீன் குழம்பை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது எதுக்குன்னா புளியோ உப்போ காரமோ கொஞ்சம் அதிகமாக இருந்தாலோ அதை பேலன்ஸ் பண்ணுற வேலையை இந்த 1/2 டீஸ்பூன் வெல்லம் சரி பண்ணி கொடுத்துரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். ரைஸ் போட்டுட்டோம், ஃபிஷ் குழம்பு போட்டுட்டோம். ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் ஃப்ரை.
எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க. நான் டேஸ்ட் பண்ணிவிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இது என்னோட 100வது வீடியோ. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். திரும்ப உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.